ஸோ கோச்சிங் சென்டர் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா வந்து கோச்சிங் சென்டர் போகாமலே வந்து நம்ம கிளியர் பண்ண முடியுமானா முடியும். ஆனா எந்த அளவுக்கு அந்த டைம் இருக்கு, அந்த அளவுக்கு நம்மளை யார் கைட் பண்ணுவா அப்படின்றது தான் கொஸ்டின். நீங்க கோச்சிங் சென்டர் போனீங்க அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு ஹாவ் த கோல்டு. உங்ககிட்ட தங்கம் இருக்கு, தங்கத்தை கொடுத்தீங்கன்னா தான் வந்து அந்த தங்கத்தை ஒரு பொருளா மாத்தி கொடுப்பாங்களே தவிர நீங்க வெறும் கை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க கைக்கு பொருள் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அந்த தங்கத்தை நீங்க உருவாக்கணும், அதுதான் வந்து இங்க விஷயம். கோச்சிங் சென்டர் போகாமலே கிளியர் பண்ண முடியுமானா முடியும். ஆனா அதுக்கு ஆல் த்ரூ அவுட் த எக்ஸாம் உங்களுக்கு கைடன்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் வேணும். உங்க அண்ணா, உங்க அக்கா, அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க ஜென்யூனா உங்களோட நிறை குறைகளை சொல்றவங்க உங்க கூட இருந்தாங்கன்னா கிளியர் பண்ண முடியும். இல்ல நானே ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா நீங்களா அடிபட்டு நீங்களா தெளிஞ்சு வரதுக்குள்ள யூ மிஸ் எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்காக நான் என்ன சொல்றேன்னா, உங்களால கோச்சிங் சென்டர் அஃபோர்டபுளா இருந்தது அப்படின்னா போங்க. அப்படி இல்லைன்னா எவ்வளவோ ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு, ப்ளீஸ் அப்ரோச் தெம். கோச்சிங் சென்டர் இஸ் ஆல் அபவுட் த டிசிப்ளின். நீங்க எல்லாருமே ஓட ரெடியா இருக்கீங்க, ஆனா எந்த வழியில ஓடணும், எந்த வழியில ஓடுனீங்கன்னா வந்து உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்ன்றது கோச்சிங் சென்டர்ஸ் தான் வந்து ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ தே ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட் டு அஸ். உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை பொறுத்து நீங்க எந்த கோச்சிங் சென்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பி ஜென்யூன் அண்ட் பி சின்சியர். கிளியர் பண்ணிடலாம், கஷ்டமான விஷயம் கிடையாது.